ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக இன்னைக்கு புதிய கதையோடு தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு மட்டும் சொன்னால் பத்தாது. கதையோடைய டைட்டிலையோ டாப்பிக்கோ தெரிஞ்சால் தான் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கலாமா வேணாமான்றது நமக்கு யோசிக்க தோணும். சரி வாங்க கதையோடைய இதை வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம். என்னென்னா நம்ம கதையில் சுமார் 3 பேர் இருக்காங்க. ஒரு அம்மா, ஒரு பையன், அந்த பையனுக்கு ஒரு பக்கத்து வீட்டு ஆன்ட்டி. இன்னொன்று அந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டியோட கணவர் வந்து இறந்து போயிட்டார். அதனால தான் 3 பேர்னு சொன்னேன். சரி இந்த 3 பேரும் ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்காங்க. அந்த நேரம் இந்த பையனோட அம்மா வெளியூர் வேலைக்கு போகிறாங்க. அப்படி வெளியூர் வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டிக்கும் கணவர் இல்லாத ஒரு காரணத்தினால இந்த பையனுக்கும் அந்த ஆன்ட்டிக்கும் என்ன நடந்துச்சு, யார் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணாங்க, 2 பேருக்கிடையே என்னென்ன உறவுகள் இருந்துச்சு அப்படின்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான். இந்த கதை கண்டிப்பாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கதையில் சொன்ன மாதிரி 3 பேர் இருக்காங்க. ஒரு அம்மா, ஒரு பையன், ஒரு லேடி, அதாவது ஒரு உமன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா இந்த பையனுக்கு இப்போ தான் 18 வயசு ஆகுது. இந்த பையன் தான் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போகிறான். இந்த பையனுக்கு அப்பா இல்லை. இந்த பையனோட அப்பா ஒரு காரணத்தினால அவங்க அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த பையன், இந்த பையனோட அம்மா, இந்த பையனோட அம்மா ஒழுங்காக படிக்காத ஒரு காரணத்தினால இந்த பையனோட அம்மா வந்து ஒரு சாதாரண ஒரு வீட்டு வேலையில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு வீட்டு வேலையில் இருக்கிற காரணத்தினால ஒரு பெரிய வருமானம் கிடையாது. வருமானம் இல்லை. ஸோ பையனை வந்து படிக்க வைக்கிறதுல நிறையா சிரமங்கள் அவங்களுக்கு ஏற்படுது. இப்படியாப்பட்ட சிரமங்கள் இருக்கிறதுக்கு இடையிலையும் இவங்க வந்து பையனை வந்து நல்ல காலேஜில் போய் படிக்க வைக்கிறாங்க. எப்படியோ பணத்தை ரெடி பண்ணி. ஆனால் இந்த பையன் வந்து படிப்பு மேலே அவனுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. ஏன்னா இவனுக்கு பெண்கள் மேலே தான் மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்னன்னா இந்த பையனும் இவங்க அம்மாவும் ஒரு கட்டடத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதாவது ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துல சுமார் 10 வீடு இருக்குது. இவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க குடி வராங்க. அவங்க ஒரு லேடி மட்டும் தான் வராங்க. அந்த லேடி கூட யாரும் இல்லை. அந்த லேடிக்கு பையன், பொண்ணு, கணவர் யாருமே இல்லை. இந்த பையனும் இந்த அம்மாவும் இந்த வீட்டில் சுமார் 10 ஆண்டுகளா அவங்க இங்கே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ இந்த வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தவங்க வந்து நீ ஆளா இருக்கிற காரணத்துக்காக இந்த பையன் பார்க்குறான். சரி நமக்கும் இந்த மாதிரி பெண்கள் மேலே பயங்கரமான ஈடுபாடு இருக்குது. அப்போ இவங்க கிட்ட நம்ம பேசினா இவங்கள எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணிடலான்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஆள் அப்படி நினைக்கும்போது என்ன ஒரு இடிக்குதுன்னா, அவங்க அம்மா வந்து இங்கே வீட்டிலேயே இருக்கிறாங்க. இல்லைன்னா இவங்க அம்மா வந்து வேலைக்கு போகும்போது இவன் காலேஜ் போயிடுறான். இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம ஹீரோ வந்து பயங்கரமான ஒரு குழப்பத்தில் இருக்கான். ஸோ இந்த பையன் இப்படி இருக்கிற காரணத்தினால அவங்களும் பக்கத்து வீட்டில் வந்துட்டாங்க. அவங்க அப்பப்போ இந்த பையன் வீட்டுக்கு வர்றது என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இந்த பையன் மேலே இருக்குது போல். ஆனால் அவங்க வந்து அதை ஃபஸ்ட்டு காமிச்சிக்கல இந்த பையன்கிட்ட. அவங்க எப்படின்னா, அப்பப்போ வந்து "என்னப்பா நீ எங்கேப்பா படிச்சுட்ருக்க? என்னப்பா பண்ற?" அப்பப்போ இந்த மாரி வந்து பேசுறது. அந்த பையனோட அம்மாகிட்ட வந்து அப்பப்போ "எனக்கு டீ தூள் வேணும். சமைச்சா எனக்கு கொஞ்சம் குடுங்க." அவங்க சமைச்சா அதே மாரி இவங்களுக்கு குடுக்குறது. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு உறவுகள் வந்து அவங்களுக்கிடையே போயிட்டு இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கே இப்ப புரிய வரும். என்னன்னா, இவங்க 2 பேரு கூடயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்ல. ஒரு நார்மலா அப்படியே போயிட்டுருக்கு. சரி, இப்ப இந்த பையன் என்ன நெனைக்கிறான்னா, இந்த ஆன்ட்டி கிட்ட நம்ம நல்லபடியா பேசுனா, இவங்கள நம்ம எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலான்ற மாரி அவன் நெனைக்கிறான். இவன் இப்படி கரெக்ட் பண்ணலாம்னு நெனைக்கும்போது, சரி என்னதான் பண்றது அதுக்கு? என்ன பண்ணா இந்த ஆன்ட்டிய நம்ம கரெக்ட் பண்ணலான்றதே வந்து இவனுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நல்லா பேசணும்னு யோசிக்கிறான். அதே மாதிரி அவங்க கிட்ட போய் நல்லா பேசுறான். நல்லா அப்ரோச் பண்றான். அவங்களும் வந்து இந்த பையன்கிட்ட பயங்கரமா பேசுறாங்க. ரொம்ப வழிஞ்சே பேசுறாங்க. இவனும் வழிஞ்சு பேசுறான். இப்ப என்னன்னா, இந்த பையனுக்கு பொறுத்தளவுக்கு அந்த ஆன்ட்டி தான் வேணுன்றத இவன் முடிவு பண்ணிட்டான். இந்த ஆன்ட்டியும் வந்து இந்த பையன் தான் வேணுன்றத முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா 2 பேரும் வந்து ஒரு கலந்து பேசி இதுவா ஆகல. சரி இப்ப என்னன்னா, இந்த பையனோட அம்மா வந்து காலையில அன்னைக்கு வேலைக்கு போறாங்க. இந்த பையனும் காலேஜுக்கு போற மாரி கிளம்பிட்டு போயிட்டு, அந்த அம்மா வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் திரும்பி இதே வீட்டுக்கு வரான். வந்துட்டு அந்த ஆன்ட்டி வீட்டுக்கு போறான். இந்த மாரி ஆன்ட்டி நான் வந்து காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு தான் அம்மாகிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா நான் இந்த தடவ காலேஜ் போல. இத வந்து நீங்க அம்மாட்ட சொல்லாதீங்கன்ற மாரி சொல்றான். அப்ப அவங்களுக்கும் புரிய வருது. இவன் நம்மகிட்ட இத தான் எதிர்பார்க்குறான்ட்டு. ஆனாலும் அவங்க எதுவுமே காமிச்சுக்காம என்ன சொல்றாங்கன்னா,
சரி, நான் வந்து அம்மாட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்டுட்டு, சாப்பிடலன்னு இவன் சொல்றான். ஃபர்ஸ்ட்டு வந்து சாப்பாடு குடுக்குறாங்க. சாப்பாடே என்னன்னா, இவனுக்கு என்ன சொல்றான்னா வேணும்னே, கையில எனக்கு அடிபட்டுருச்சு. கையில கட்டு போட்டுருக்க மாரி சும்மா ஒரு பின்பத்த கிரியேட் பண்றான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "சரி நான் அவனுக்கு ஊட்டி விடுறேன்ட்டு" அப்ப அவங்க சொல்றாங்க. இந்த பையனுக்கு இந்த ஆன்டி ஊட்டி விடுறாங்க. இவனும் ஒரு வயசு பையன். அவங்களும் ஒரு வயசானவங்கன்ற மாரியான ஒரு தோற்றம். இப்ப இவங்க 2 பேரும் ஊட்டி விட்டு சாப்பிடுறாங்க. அப்ப இவன் என்ன சொல்றான், "நீங்க சாப்பிடுங்க. நான் அவனுக்கு ஊட்டி விடுறேன்ற" மாரி இவன் சொல்றான். ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. அன்னைக்கு இவங்க 2 பேரும் லைட்டா கொஞ்சிக்கிறாங்க. இப்படியே வந்து இருக்கு. அப்ப இவங்க இந்த ஆன்டி ஒரு ஐடியா சொல்றாங்க. உங்க அம்மாவ நீ வெளிநாட்டுக்கு எங்கேயாவது அனுப்பி விட்டீன்னா, நல்ல சம்பளம் இருக்கும். நம்மளும் சந்தோஷமா இருக்கலான்ற மாரி சொல்றாங்க. அப்பதான் இந்த பையன் தெரிஞ்சுக்கிறான். ஓகே நமக்கு மட்டும் தான் சந்தோஷம்ன்றது வந்து இல்ல. இவங்களும் இத எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்டின்ட்டு. சரி இதுதான் நமக்கான சான்ஸ்ன்னு நெனச்சுக்கிட்டு இவன் என்ன சொல்றான்னா, சரி நான் வந்து இப்ப ட்ரை பண்றேன் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட போய் சொல்றான். இந்த மாரிம்மா உனக்கு ஒரு வேலை இருக்கு வெளிநாட்ல. நல்ல சம்பளம். நானும் நல்லபடியா படிக்கிறேன். ஆனா என்னால வர முடியாது. நீ போம்மான்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்றான். அவங்க ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா சரி ஓகே. நான் வந்து முயற்சி பண்றேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களும் ஓகேன்றாங்க. இந்த பையனோட அம்மா வந்து இந்த ஆன்டி கிட்ட வந்து, "என் பையன நீ நல்லபடியா பார்த்துக்கம்மா. என் பையன் வந்து ஒரு விவரமே தெரியாதவன். அவனுக்கு யாருமே இல்ல. நீ தான் இந்த பையனுக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து நீ பார்த்துக்கணுன்ற" மாரிலாம் சொல்லி ஒரு நம்பிக்கையில விட்டு போறாங்க. ஆனா இவங்கள அனுப்புறதே வந்து இவங்க 2 பேர் தான்றது அவங்க அம்மாக்கு தெரிய வரல. ஸோ இவங்க 2 பேரும் வந்து கெளம்பி இவங்க அம்மாவ ஃப்ளைட் ஏத்தி விட போறாங்க. ஃப்ளைட் ஏத்தி விட்டுட்டு அன்னைக்கு நைட்டே வந்து இந்த பையன் வந்து அந்த ஆன்டி வீட்டுக்கு போறான். ஆன்டி வீட்டுக்கு போய் தங்குறான். அந்த ஆன்டி வந்து நல்லா இவன்ட்ட பேசுறாங்க. அன்னைக்கு தான் இவனும் அவங்களும் முழுமையான ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க. ஒரு முழுமை சந்தோஷத்துக்கு அப்புறம் தான் இவனுக்கு இது தெரிய வருது. ஓ! இது வந்து இப்படிதான் போல அப்டின்ட்டு. அந்த ஆன்டிகளுக்கும் வந்து அப்பதான் தெரிய வருது. இது வந்து இவ்ளோ பெரிய ஒரு இத வந்து நம்ம ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டோம். நம்ம கணவர் இல்லாததுன்ற மாரி அவங்க நெனைக்கிறாங்க. ஸோ இவங்க அப்படியே நாளடைய போயிட்டே இருக்கு. ஒரு நேரம் திடீர்னு அவங்க மாசமாயிடுறாங்க. இவங்க மாசமானது இந்த பையனால ஏத்துக்கவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பயம் வந்துச்சு. இந்த பையன் தான் அப்ப என்ன சொல்றான்னா, "நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்ட்டு" வேணும்னே இப்படி ஆரம்பிக்கிறான். மசாஜ் பண்ணி விடுறேன்ட்டு அப்படியே அவங்க வயிற ஃபுல்லா அழுத்துறான். அழுத்துனா தான் குழந்தை வந்து கலையும் அப்படின்ற மாரியான ஒரு பின்பத்துல இவன் பண்றான். அந்த ஆன்டிக்கு இது புரியல. ஆனா இவங்க மசாஜ் பண்றதும் நல்லா இருக்குன்ற மாரி நெனச்சுக்கிட்டு, அவங்களும் கோஆப்பரேட் பண்றாங்க. ஸோ இப்படியே 2 பேரும் கோஆப்பரேட் பண்ணதுனால, அந்த பையனும் வந்து அந்த குழந்தையும் வந்து கலைஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் இவன் ரொம்ப சேஃப்டியா அவங்க கூட சந்தோஷமா இருக்கான். ஸோ இந்த கதை இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த கதை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கன்டென்ட்ல சந்திப்போம். நன்றி.